அது ஒரு அழகான குளிர்காலம். ராஜு மீன் வித்துக்கிட்டு இருந்தான். ராஜுவோட மீனை பார்த்து ஊரே ஆசைப்படுவாங்க. எல்லாருமே ராஜு கிட்ட வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. குறைஞ்ச விலையிலையும் தரமான மீன்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ராஜு ஒரு நாள் அப்படிதான் பாத்திமா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பாட்டி, என்ன பாட்டி உங்களுக்கு வேணும்? நம்ம கிட்ட எல்லா வகையான மீனும் இருக்கு. உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ கேளுங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு மீன் தான் இருக்குது. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொல்லி போடுறது. கேளு பாட்டி, என்ன உனக்கு வேணும்? எறா வேணுமா, சொரா வேணுமா, வஞ்சரம் வேணுமா, நெத்திலி வேணுமா, என்ன வேணும் கேளு. ஆனா அந்த ஒரு மீன் தான் இருக்குது. அதை தான் கொடுப்பேன். வேணும்னா எடுத்துக்கிட்டு போ, இல்லைன்னா வச்சுட்டு போ, அவ்வளோதான். ஒரு கிலோ வந்து 100 ரூபா தான். வேணுமா? பின்ன பாரு சொல்றிய ஒரு கிலோ மீன் 100 ரூபாயா? 100 ரூபா கொடுத்து வாங்குறவங்கிட்ட இருக்குதா? போடு, அந்த மீனை வெட்டி போடு, 50 ரூபா வாங்கிக்க. உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, 50 ரூபா வாங்கிக்க. அதெல்லாம் கொடுக்கலாம்ப்பா, குடு குடு, கோயம்பு வைப்போம், குடு. சரி கற்பகம், மாமா வெளியே வரேன். நீ இந்த பாய் படுக்கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ இருக்கிறத கஞ்சி காசி வை. புரியுதா? மாமா வந்துருவேன். ஏதோ வேலைக்கு போனாதான் நம்ம வந்து இன்னைக்கு அமாசி வேற சீட்டு கட்டணும். புரியுதா இல்லையா உனக்கு? நான் போய் ஏதோ வெளியே எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வரேன். ஏதாவது காசு கீசு கிடைச்சதுன்னா அதுக்கு தான் சொல்றேன். இரு வீட்லயே. ஆமா, இப்படியே தான் சொல்றீங்க. ஆனா வரும்போது கையில பார்த்ததில்ல. நான் எங்க அப்பனை விட்டுட்டு வந்து இங்க படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். உங்களை நம்பி வந்தேன்ல, எல்லாம் என்ன சொல்லணும். ஏங்க இப்படி பண்றீங்க? ஒழுங்கா வேலைக்கு போய் முன்னேற வழியை பாருங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாமளும் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு தான் நான் சொல்றேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்காவது கரெக்டா வேலைக்கு போயிட்டு சீட்டு கட்டுறதுக்கு பணம் எடுத்துருவாங்க. அந்த அக்கா பேசுற பேச்சு என்னால தாங்க முடியல. ஆமா, இங்க வாழ்ந்து இங்க காட்டுது. அவன் வந்து ஒருவேளை கஞ்சிக்கு என்ன கஷ்டப்படுறான்றது இருந்து பார்த்தாதான் தெரியும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன, உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறன்ற இதுல நீ வந்து பேசிட்டு இருக்க. உட்காந்து அந்த அந்த மூட்டையில இருக்கிறதெல்லாம் பிரிச்சு வெளியே எடுத்து வை. இன்னும் ஒரு 10 நாளைக்கு நம்ம இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். புரியுதா? நான் போய் ஏதோ வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நம்ம முன்னேறுவோம். சொன்னா புரிஞ்சிக்க. போ, எடுத்து வை. வாங்கம்மா வாங்க, ஐயா வாங்க. ஒரு பிரியாணி 100 ரூபா தான். வாங்கம்மா, நம்ம கடையில சாப்பிட்டீங்கன்னா வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. அருமையான பிரியாணி, அம்சமான பிரியாணி. வாங்கம்மா வாங்க 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 வாங்க. 100 ரூபா மட்டும்தான். சூப்பரான பிரியாணி, சூடான பிரியாணி. வாங்க, சட்டி பிரியாணி வாங்க. இவன் எதுக்கு வர அந்த பையன்? ஏ புள்ள பஞ்சு, என்ன பிரியாணி வித்துட்டு இருக்க? சரி சரி, எதையா வித்துட்டு போ. அது என்ன சனி குண்டாம் பிரியாணி? கம்முன்னு இருங்க புள்ள. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க ஊருக்குள்ள. எதுல செஞ்சாலும் பிரியாணி பிரியாணி தான். புரியுதா? சரி சரி, எனக்கு ஒரு பிரியாணியை போடு. எல்லாம் நம்ம கூட படிச்சதெல்லாம் மறந்துட்டியா? 1ஆவதுல எல்லாம் கோஸ் தண்ணி ஒன்னா குடிச்சோம். தெரியுமா தெரியாதா உனக்கு? நல்லா எங்க அம்மா வாங்கி கொடுத்த முட்டாயெல்லாம் உனக்கு கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் பேச வரல. எனக்கு ஒரு பிரியாணிக்கு போடு, நான் சாப்பிட்டு போறேன். 100 ரூபா அப்புறமா தரேன் நான். போடு, எடுத்து ஒரு பிளேட் முட்டை 2 வை. ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கவே மாட்டேங்குது இங்க வேற. அம்மா சொல்லுமா, வேற ஊருக்கு வந்துட்டம்மா அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு. ஆமாம்மா ஆமாம்மா, நான் வந்து வேற ஊருக்கு வந்துட்டேன். நீங்களாம் என்னை வந்து தேடாதீங்க. நான் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டு தான் நான் வந்து ஊருக்கு வருவேன்னு சொல்லி இருக்கிறேம்மா. என்னெல்லாம் வந்து தேடாதீங்க. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நான் வரேன். என் மாமனார் மூஞ்சில நான் வந்து கறியை பூசணும்னு நான் வந்து ஆசைப்படுறேம்மா. அவெல்லாம் நல்லா இருக்கிறா நல்லா இருக்கிறா. எல்லாம் சாப்பிட்டோம். இப்போதான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட ஃபோன் போட்டு கொடுக்குறேன். நீ அவகிட்ட பேசு. ஆஹா, நீ ஏதோ அவங்க அப்பா கிட்டலாம் வந்து போய் சொல்லிட்டு இருக்காத. அவங்க அப்பா உன்னை போட்டு அடிச்சு விடுவான். நீ ஏதோ அங்கே போயிட்டு இருக்காத. புரியுதா? வீட்ல இரு, வெளியே எங்கேயும் போவாத. நான் அங்கே போயிட்டு ஃபோன் போட்டு கொடுக்குறேன். நீ அவகிட்ட பேசு. ஆமா. எம்மா அயவா இருக்குது பாரு இந்த நிலா. இந்த நிலவுக்கு இருக்கிற ஒரு அமைதி வந்து இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. அம்மா அயவா இருக்குது. அந்த சன்னல் வெளிச்சத்துல அப்படி தெரியுது. நில வெளிச்சத்தில் நம்ம அப்படிலாம் வந்து எல்லாமே வேலை செய்யலாம் மாட்டேங்குது. இந்த காலத்துலலாம் டார்ச்சு ஒன்று வச்சுக்கிதோ, லைட்டு ஒன்று வச்சுக்கிதோ. அந்த காலத்தில் எந்த டார்ச்சு? நம்ம வந்து அந்த லைட்டு ஒன்று, நைட்டு லைட்டுன்னு ஒன்று இருக்கும், எரிஞ்சிட்டு இருக்கும் விளக்கு மாதிரி புழுக்கு புழுக்குன்னு. அதை எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா நில வெளிச்சத்தில் நம்ம வந்து அப்படி வந்து தண்ணி கட்டிவிட்டோம் தான் நம்ம எல்லாமே பண்ணணும். என்னத்து சொல்லுவோம், அந்த காலத்தில் எது அப்படி இருக்குதுவா? அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை சொல்லி என்ன பிரயோஜனம் நமக்கு? இந்த பையப்பொரு காலையில் போனால் இன்னும் வரல. சோறு வேற தண்ணி விட்டு போடுவோம். தண்ணி ஊற்றி வைக்கலான்னாலும் நம்மளால் ஊற்ற முடியல. நேரத்தில் வந்தால் தான் நாமளும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு. நாம் என்னங்க குண்டியாக இருக்கிறோம்? காலையில் ஆனால் களப்பறிக்க போகணும். உடம்புலாம் வலிச்சு போகுது. ஏன்னா வயசு குட்டியாக நம்ம உக்காந்துருக்கிறதுக்கு. அதுதான் கல்யாணம் பண்ணி தொலை. காலத்தில் நமக்கு தொல்லை முடிஞ்சு தொலையினாலும் இம்சை கேட்டு தொலைய மாட்டேங்குது.
என்ன ஆகுது இந்த ஆளை இன்னும் காணுமே. நம்ம ஒரு பொட்டச்சி தனியா அந்த இடத்துல இருக்கிறோமே, ஒரு ஒரு பாச நேசம் இருக்குதா? இந்த ஆளை நம்பி நம்ம வந்தோம் பாரு, நம்மள சொல்லணும். நம்ம அப்பா நமக்கு என்ன குறை வச்சாரு எல்லாம் இப்பதான் எனக்கு வந்து வர வரதான் புரியுது. எப்ப காலையில போன மனுஷன் ஒரு மனசாட்சி இல்லாம இம்மா நேரமா வந்து இருந்துட்டு வர்றது. இன்னும் ஆளை காணும். வந்தா கூட ஒரு சாப்பிட்டாளா போனாலா ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையே அப்படின்ற ஒரு அக்கறை கிடையாது. இந்த மனுஷன் எங்க நம்மள வந்து காலம் பூரா வச்சு பாத்துக்கிறது. நாளைக்கு பஸ் ஏறி ஊருக்கு போகணும்னு இருக்கிற முதல்ல. இத்தனைக்கும் காலையில படிச்சு சொல்லி அனுப்புறோம், இந்த மாதிரி காசு எடுத்தா நம்ம முன்னேறுவோம் போவோம்னு. இதெல்லாம் எங்க நம்ம பேச்சு கேட்க போகுது? நாம போய் நம்ம பேச்சு கேட்க வேண்டியதான். வருது பாரு வருது. என்னடி மத பெருமையா பேசிட்டு இருக்கா? மாமனை பிரிஞ்சு இருக்க முடியலையா? சரி சரி விடு. என்ன ஏதோ பஸ் அப்படி இப்படின்னு ஏதோ காதுல கேட்டுச்சு. அதெல்லாம் தேவையில்லாத அதை இதையும் யோசிச்சுட்டு இருக்காத. நீ இல்லாமலாம் என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாது, புரியுதா? வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், காசு வாங்கிட்டு வந்திருக்கான். கஞ்சி காசுனியா இல்லையா? சரி விடு, இன்னைக்கு கடையில கூட வாங்கிக்குவோம். நான் போய் வாங்கியார 2 பேரும் சாப்பிடுவோம், புரியுதா? மாமா வந்து நீ இல்லைன்னா ஹீரோ தான், நீ தான் ஹீரோ ஆக்கணும் என்ன 4 பேர்த்து முன்னாடி. குடும்பம் நடத்த தெரியும் உனக்கு தான், புரிஞ்சு நடந்துக்கு. ஆமா, நாங்க தான் அங்க புரிஞ்சு நடந்துக்கணும். நீ புரிஞ்சு நடந்துக்கு. ஹீரோன்னு இப்ப வாய் பேசிட்டு இருக்கியே. இப்ப கடையில வாங்கினா எப்படி சாப்பிடுவோம்? நாளைக்கு கஞ்சி காசு கூட ஒண்ணும் இல்ல. போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வா, சோறு ஆக்கி சாப்பிடுவோம். அப்பதான் 4 பேர் முன்னாடி முன்னேற முடியும். இப்படிலாம் கடையில வாங்கி சாப்பிட்டு இருந்தோன்னா அப்புறம் நாளைக்கு காலையிலயும் பட்டினி தான் கிடக்கணும். யாராவது வேலை கொடுத்தாதான் செய்யணும். புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏங்க அப்படி என்ன வந்து டார்ச்சர் பண்றீங்க? ஒரு வீடு கட்டி வச்ச நடி கண்மணி, அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. என்ன ஆனாலும் என்ன மாறாதே, உனச்சேராம நெஞ்சு மாறாதே. உன்னை நினைச்சாலும் அணைச்சாலும் சோகந்தான் அடி. அடி நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. எற்கஞ்சடியோரம் இறுக்கி பிடிச்சைய மாமா அப்படின்னா. அப்புறம் துது வலையல அரைச்சி துவையல நான் கொடுத்து அப்படின்னா. இப்ப விட்டு விட்டு பூட்டா. இதான்டா பசங்களோட நிலைமை. அப்படியும் பாழுவ இப்படியும் பாழுவ. நாம என்ன பண்ணோம்? ஒரு பாட்டை பாடினாலும் உண்மையா இன்ன வரையும் இருக்கிறோம். அவ என்ன பண்றா? பாட்டை பாடிவிட்டு பூட்டா. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, சந்தோஷமா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. நாம என்ன பண்றது? இப்படியே பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நிலவு ஒளியை பார்த்து கடைசி வரி இப்படியே இருக்க வேண்டியதான். தண்ணி மண்டு கொடுக்க கூட ஆள் இல்லை. என்ன பேச்சு பேசுறான் அந்த மீனுக்கார பையன். அந்த மீனை வாங்கியாந்து அலசி கிளசி வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அந்த காலத்துல எந்த பெரிய மீன் நம்ம பார்த்தோம்? அதெல்லாம் வாக்கியாக்கரை போனோம்னா களப்பறிக்க போனோம்னா அப்படி சீலையை போட்டோம்னா அப்படி அள்ளிக்கிட்டு வருவோம். கூட கூடையா நண்டு பிடிச்சாருவோம், அரிக்காடை பிடிச்சாருவோம். இப்போ எது இருக்குது? எல்லாம் மருந்து மாயத்தை போட்டு எல்லாத்தையும் சாவடிச்சு விட்டானுவ. அப்படி அப்படியே அலசிவிட்டு சாம்பு போட்டு அலசிவிட்டு தலையை கிள்ளிவிட்டு குழம்பு வச்சோம்னா அப்படி இருக்கும் தேனாட்டம். இப்போ எந்த கோயம்பு அப்படி தேனாட்டம் இருக்குது? அந்த ருசி முன்னைய பழைய ருசி இப்பெல்லாம் இல்லை. ஊரே சில்லோன்னு கிடக்குது. அதாவது எல்லாம் கதவை பூட்டி விட்டு தூங்குது. நாம் வந்து இந்த நேரத்துக்கு நம்ம பிள்ளைய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கே போச்சோ ஏது போச்சோ என்ன சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு மனசு பதறுது. என்ன பண்ணுவ? நிலா ஒளி எப்படி அடிக்குது பாரு, வெளிச்சம் பட்ட போலாட்டம். தண்ணி நிறைய ஓடுது. ஆற்ற எப்படி கிடக்குறதுன்னு தெரில, ஆயம் எம்மான்னு தெரில. அதுதான் ஊரு தெரியாத ஊருக்கு நம்ம வந்து இப்படி தேடிக்கிட்டு நிற்கிறோம். இது நம்மளை விட்டு இந்த மாதிரி போய்கிட்டு நிற்கிது. என்ன பண்ணுவோம்? எல்லாம் நம்ம விதி. பாசம் வச்சா எல்லாத்துக்கும் இதான் நிலைமையாட்டுக்குது. ஏதோ நல்லா இருந்தா சரின்னு தான் நாம பாக்குறோம். போய் குட்டையில தள்ளணும்னா நாம பாக்குறோம். ஏதோ அது விதி, அது கையில. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுறதெல்லாம் வரும் உங்களுக்கு. வரேன்.